சொன்னால் தாவீதின் இரத்தத்திலே யூதாவின் இரத்தம் இருக்கிறது. 14 වෙනි පරම්පරාවේ පැමිණෙනවා දාවිද්ගේ ලේවල යූදාගේ ලේ තිබෙනවා. யூதாவின் இரத்தத்திலே தாவீதின் இரத்தம் உண்டு. தாவீதின் இரத்தத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சங்கம் அதுக்கு ஆவியானவர்களே கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட இரத்தமாயிருந்தார். ඒක සුද්ධාත්මයන් වහන්සේ කරනකොටගෙන මිලාතික ලේලසොන් වහන්සේ පැමිණියා. ஆம் அருமையானவர்களே, ඔව් ප්‍රේමවන්තේනි, அநேகர் யூத ஜனங்கள் බෝ යුදේවරුන් கவனிச்சு கொள்ளுங்கள். සවන් දෙන්න நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது කතා කරගෙන ඉන්න විටදී எபிரிய ஜனங்கள் யூத ஜனங்கள் එබ්‍රේවරුන් යුදේවරුන් தம்முடைய தகப்பனுடைய பெயரை முன் சொல்லித்தான் பின்னதாக தம்முடைய பெயர்களை சொல்லுவார்கள். තමන්ගේ පියාගේ නම කියලා තමයි උන් අඳුන්වාගෙන උන්ගේ පියා උන්ගේ නම எழுதிக் කියන්නේ. கொள்ளுங்கள். உங்களுக்கு உதாரணமாக මේක ඔබට උදාහරණයක් ලෙස කියන්නම්. 1 சாமுவேல் புஸ்தகம். එක සාමුවෙල් පොත. நீங்க சிரிச்சு கொண்டிருந்தா காதுக்குள்ள போகாது, வேற சிரிப்பு தான் வரும். hina වේගෙන ඉන්න ඕනේ නැහැ. එවිට කන කියන්නේ. கீசின் மகனாகிய சவுல், කීස්ගේ පුතා වන සවුල්, கழுதையை வச்சிருக்கிற கீசு. කොටලුවන් තබා තිබෙනවා කීස්. அப்ப யார் பல சவுல்கள் இருப்பார்கள். බෝ සවුල්වරු ඉන්නවා. இந்த இடத்திலும் நாங்கள் இப்ப அடுத்த வசனம் சொல்லும் பொழுது ඊළඟ වචනේ කියන විටදී கீசின் குமாரனாகிய சவுல், කීස්ගේ පුතා වන සවුල්, ஈசாயின் குமாரனாகிய தாவீது, යේසේගේ පුතා වන දාවිත්, தாவீதின் குமாரனாகிய சாலோமோன், දාවිත්ගේ පුතා වන සලමෝන්, நூனின் குமாரனாகிய யோசுவா, නූන්ගේ පුත්‍රයා වන යොෂුවා, ஸ்காரியோத் என்பவனுடைய மகனாகிய யூதா ஸ்காரியோத். ස්කරියොත්ගේ පුතා වන යූදාස් කරියොත්. அப்ப தகப்பனுடைய பேர் தான் முன்னுக்கு வைப்பார்கள். එතන පෙරට පියාගේ නම තබනවා. சகோதரன் சிவகுமார் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கினார்கள். සහෝදර සිවකුමාර හොඳ දේශනාවක් අපට දුන්නා. ஆக பாருங்கள், බලන්න தகப்பனுடைய பெயரை முன்வைத்து පියාගේ නම පෙරට තබලා தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது நேபுகாத்நேச்சர் දානියෙල් 6 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් වන නෙබුකද්නේච්චර් எருசலேமை பிடித்து ජෙරුසලම් අත්පත් කරගෙන 1ஆம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 3ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமாய். 3 වෙනි පදේ ඉක්මනින් කියවන්න. அங்கே அநேக நல்ல ஜனங்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். ඕන්ත වටිනා අයව වහල්ලා ලෙස ගෙනියනවා. முடவர்களையும் කොරවුන්, கண் தெரியாதவர்களையும் ඇස් පේන්නේ නැති අය, செவிடர்களையும் බීරින්, நடக்க முடியாதவர்களையும் ඇඳින්න බැරි අය, அப்படியான ஈனமான ஜனங்களையும் விட்டு விட்டு நல்லவர்கள் அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். ඒ වගේ අඩුපාඩු අය තබලා යහපතින් සිටින අයව අරගෙන යන ඔගේ දේශයට. ஆகவே தாவீதின் குமார், அதாவது அந்த பகுதியை வாசிங்க, நீங்க வாசிச்சதான் விளங்கும். ඒ කොටස කීවොත් තමයි ජනතාවට පැහැදිලි වෙන්නේ. දානියේල් පළවන පරිච්ඡේදයේ 3 වන පදය. கவனிச்சு கொள்ளுங்க. ඔබ සවන් දෙන්න අනිත් අය. ඉස්රායෙල් පුත්‍රයන් අතරින් රාජ වංශයෙන්ද උත්තමයන්ගෙන්ද කැලලක් නැත්තා වූ ශෝභමාන වූ සකල ශාස්ත්‍ර දැනුම් ඇත්තා වූ දැනගැන්මද ඥානයේද ඇත්තා වූ රජුගේ මාලිගාවේ සිටින්ට පුළුවන්කම ඇත්තා වූ යවනයන් ගෙන්වාගෙන කල්දිවරුන්ගේ අකුරුත් භාෂාවත් උගන්වන්ට කීවේය. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் கவனிங்கள், ராஜ குலத்தரர் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. එතන පොඩ්ඩක් ඔබ පෑනපකින් ඇඳගන්න රාජ්‍ය කුල වංශය. துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ஆமாம், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் நல்லவர்கள் எல்லாரையும் கொண்டு போய்விட்டான். යහපතින් සිටිය සියලු දෙනාම අරන් ගියා. தானியேலோடு சேர்த்து දානියෙල්ද සමග இன்னும் அவருடைய தோழராகிய ஷாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோவையும் கொண்டு போய்விட்டார்கள். ඔහුගේ මිතුරන් වන සාත්‍රාක් මේෂෙක් ආබෙද් නෙගෝවද අරන් යනවා. இவர் எல்லாரும் ஞானத்திலே தேர்ந்தவர்கள், ඒ තාම ප්‍රඥාවන්තයන්, 5-6 தகுதியால் படைத்தவர்கள். හැම දැනුමම ඇති අය.
அங்கே கல்தேய பாஷையை படிக்கும்படியாக வைத்தார்கள். කල්දේ භාෂාව ඉගෙන ගන්නට උට පුහුණු කළා. நேபுகாத்நேச்சர் பாபிலோன் தேசத்திலே பாபிலோன் பாஷை கல்தேய பாஷையை படிக்கும்படியாக නෙබුකද්නේචර් රජතුමා බබිලෝන් වල කල්දේයර්ගේ භාෂාව அங்கே ஒரு උගන්වන්නට කළා. பிரதானியை ஆயத்தப்படுத்தி ඒ ප්‍රධානිය සූදානම් කරලා இவர்களை அந்த பாஷையை கற்றுக்கொள்ளவும் அந்த எழுத்தை எழுதவும் படிக்க வைத்தார்கள். මේ භාෂාව ඉගෙන ගන්නටද ලියන්නටද උන්ට පුහුණු කළා. அதன் பின்னதாக ராஜா இந்த 4 பேருடைய பெயர்களையும் மாற்றி போட்டார். ඒ රජතුමා මෙයාගේ නම් 4 දෙනාගේ නම වෙනස් කරනවා. 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பாருங்கள். ඒ පළවෙනි පරිච්ඡේදයේ 4 සහ 5 වෙනි පදයන් බලන්න. ஏன் சொல்றேன் என்று சொன்னால் அங்க கொண்டு போய் தங்களுக்குள்ளே சிறை கைதிகளாய் வைத்து அவருடைய தலைக்கிலே அவருடைய அரண்மனைக்குள்ளே மாந்திரிகங்கள் இருக்கிறார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், பிரபுக்கள் இருக்கிறார்கள், துரைமார்கள் இருக்கிறார்கள், ஆலோசனைக்காரர் இருக்கிறார்கள். அனைத்து பேருக்கும் முன்னதாக இந்த பெயர்கள் மாற்றப்படுகிறது. එම ඒ දේශයට වහල්ලන් ලෙස අරන් යනවා. ඒ රජ මාලිගාවේ සිටිනවා පේන කියන අය, කට්ටාඩියන්, ඒ වගේම ශාස්ත්‍රකාරයන් මේ අයගේ මැද්දේ මොවුන්ගේ නම්ද වෙනස් කරනවා. அதனாலே இந்த பெயர்கள் இப்போ நீங்கள் பேரை பற்றி தானே இப்போ பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்குள்ளுக்கு. දැන් නම ගැන නියමිත ප්‍රශ්නයක් ඇති වුණේ ඇතුලේ. சில பேர் சர்டிஃபிகேட்லேயே தகப்பன் மாற்ற பேரை போட மாட்டாங்க. සමහර අය උප්පැන්නේ සාතිකේ පියාගේ නම දහන්නට කැමති වෙන්නේ නැහැ. அநேக இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. අද බොහෝ ස්ථානවල මේවා සිදු වෙනවා. பெயர்களை கூடி மாற்றி போட்டு அவர்கள் தகப்பன் மாற்ற பெயரை கூடி மறந்து போனார்கள். අද පියවරුන්ගේ නම අමතක කරලා තිබෙනවා බොහෝ දෙනෙක්. தாங்கள் வைத்த பெயர்களை சொல்லித்தான் அந்த இடத்திலே கூப்பிட்டார்கள். තමන් තැබූ නම් වලින් උන් අඬ ගහසන පටන් ගත්තා. வாசிக்கவும். කියවන්න. දානියෙල් පළවන පරිච්ඡේදයේ 7 වන පදය නපුංසකයන්ගේ අධිපතියා ඔවුන්ට නම් තැබුවේය. ඔහු දානියෙල්ට බෙල්ටෙෂර්ද, හනනියාට ශද්‍රක්ද, මිෂායෙල්ට මේෂක්ද, අසරියාට ආබේද් නෙගෝද යන නම් තැබුවේය. தானியேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயர் இட்டான். அப்பொழுது தானியேலுடைய பெயர் மாற்றப்பட்டது பெல் தேசத்தா. බෙල්සේසර් කියලා නම වෙනස් කරනවා அப்படி சொல்லி දානියෙල්ගේ. தான் கூப்பிடுவார்கள் அவன் கவர்னருக்கள. එම ස්ථානයේ උට අඬ ගහනවා. அரசாங்கத்துக்குள்ளே அவன் ஒரு அதிபதியாக்கினான். රජ මාලිගාව නායකයෙක් ලෙස ஒரு වෙනස් நேரம் කරනවා. அவன் அதிபதியாகிட்டான். ඔව් නායකයෙක් ලෙස වෙනස් කරනවා. சில காரியங்கள் அந்த பகுதியை இன்று வாசிக்க நேரமில்லை, அடுத்தடுத்த செய்திகளை பேசலாம். ඊළඟ පණිවිඩවල අපි கதா කරමු. அப்போ தகப்பன் மாற்ற பெயரை வைக்க முடியவில்லை, அவர்கள் மறந்து போனார்கள் காலங்கள் வரும் பொழுது. කාලයන් ගත වෙදී පියවරුන්ගේ නමම අමතක වෙනවා. ஆனால் இந்த கடந்த நாட்களிலே இந்த ரிஃபரன்ஸை எப்படி எடுக்கிறது என்று வேதத்தை அதிகால வேளையில இருந்து பார்க்கும் பொழுது මේවා කොහොමද බයිබලෙන් ගන්න කියලා අලියම බයිබලයේ කියවෙන විටදී 1 நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அல்லது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களில் இருக்கும் பார்த்தால் එක ලේකම් පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ කියවෙන බලන විටදී விசேஷமாக தாவீது பத்சேபாளுக்கு 2வது பிள்ளையாக பெற்றதுதான் தானியேல் என்று சொல்லுகிறார். එතන කියනවා දාවිත් බත්සෙබල්ට දෙවනි පාට ලැබුණු පුතා තමයි දානියෙල් කියලා කියනවා. இப்படி ஒரு செய்தியை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். මේම පණිවිඩය සූදානම් කරගෙන ඉන්නවා. அந்த தேசத்துல போய் தகப்பன் பெயரை மறந்து ඒ දේශෙට ගිහලා පියාගේ නම අමතක වෙලා அங்களுடைய புது பெயரை கூப்பிட்டபடியால் தங்கள் பெயரை மறைக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். අලුත් නම අඬ ගහපු නිසා පැරණි නම අමතක කරන්න පටන් ගත්තා. அப்ப உங்களுக்கு அடுத்ததாக இந்த நாங்கள் சொன்னமே தாய்மார்கள் இந்த வசனங்களை எல்லாம் பாடமாக்கி கொண்டு வர வேண்டும். මව්වරුන්ට කිව්වනේ මේ දේවල් ඔබ පුහුණු වෙලා ඉන්න කියලා වචන. நேரமாகிறபடினாலே எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்தால் நல்லது. எப்படி நாங்கள் ஜெபம் பண்ண வேணும், தானியேல் எப்படி ஜெபம் பண்ணினான் என்பது அறிய முடியும். අපි ඒතර වචනේ පොඩ්ඩක් කියවමුද කෙසේද යාඥා කරන්න ඕනේ කියලා දානියෙල් කෙසේද යාඥා කළාද කියලා අපිට වටහා ගන්න පුළුවන් වෙනවා. இடைவிடாமல் வேதம் சொல்வது இடைவிடாத ஜெபங்கள், බයිබලයේ කියනවා නොකඩවා යාඥාව, சோர்ந்து போகாத ஜெபங்கள், මැලි නොවි යාඥාව,
காலதாமதங்கள் வைக்காத செபங்கள், ප්‍රමාද නොවී යාඥාව, உபவாச செபங்கள், නිරහර යාඥාව, சங்கிலி செபங்கள், ලංවැල් යාඥාව, விழித்திருப்பு ஜெபங்கள், අවදි විඳන් යාඥාව, சோத்திர செபங்கள், ස්තුති කිරීමේ යාඥාව. இதெல்லாம் வேதத்திலே ஜெபங்களை பற்றியே சொல்லப்படுகிறது. මේ වගේ බයිබලයේ යාඥාව ගැන සඳහන් කරලා තිබෙනවා. ஆகவே எப்படி செபித்தானாம் தானியேல்? දානියෙල් කෙසේද යාඥා කළා කියන්නේ? சிறைப்பிடிக்கப்பட்ட துக்கம் ஒரு பக்கம், හිරගත වුණා දුක එක පැත්තක, எபிரேய கடவுளை விட்டு இயேசு ஆண்டவரை விட்டு தேவனை விட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு விக்கிர ஆராதனையான இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ඒබ්‍රේව දෙවියන් වහන්සේ හතරල රූප නමස්කාර කරන ස්ථානෙට වහල් වල ඇවිල්ලා ඉන්නවා. பல பல காரியங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදය සිට 7 වෙනි පරිච්ඡේදය සහ බොහෝ දේවල් සිදුවීම් තිබෙනවා. வாசியுங்கள். කියවන්න. சட்டம் வந்தும் ඒ අන ඇවිල්ලත්, சட்டத்துக்கு கையெழுத்து போட்டும் ඒ පනතට අස්සම් කරලත්, இருந்தபடினால், එහෙම තිබුණත්, இருந்தாலும் சரி, ඒක ඒ වගේ තිබුණත්, அதை தெரிந்து கொண்டவனாய் இருந்தும் නෝ ඒක දැනගෙනත් தான் வளமை போல செய்கிற ஜெபங்களை அவன் விட்டுவிடவில்லை. දානියෙල් සුපුරුදු පරිදි කළා වූ යාඥාව හත්තරියේ නැහැ. அவன் எப்படி எருசலேமிலே ஜெபம் பண்ணினானோ, කෙසේද ජෙරුසලේම වල அவனுடைய යාඥා කරේ? பெற்றோர்கள் எப்படி பழக்குவித்தார்களோ, ඔය විදිහට ඔවුන්ගේ දෙමාපියන් පුහුණු எப்படி කළාද? தன் வளமையாக செய்கிற ஜெபத்தை කෙසේද செய்தானோ. පුහුණු වුණාද හැමදාම? மத்தேயு මතේ 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை எல்லா அண்ணன்மார், தம்பிமார், அப்பாமார், அக்காமார், சகோதரங்கள் எல்லாரும் படித்து வாருங்கள். 6 වන පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ සහ 13 වෙනි පදයේ සියලුම දෙනා ඔබ ඉගෙනගෙන ඉන්න. அந்த ஒரு 7 வசனங்களுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய சகல சாராம்சங்களும் அதுக்குள்ளே தங்கி இருக்கிறது. ඔබගේ ජීවිතයට අවශ්‍ය කරන සියලුම සාරාංශ මේ පද 7 තිබෙනවා. ஜெபத்துக்கு அடிப்படையான வசனங்கள். යාඥාවට අදාළ වූ වචන. ஆகவே இந்த தானியேல விளக்கமாக நீங்கள் 4ஆம் புத்தகத்தை படித்து கொண்டு வாருங்கள். ඔබ ලේකම් පොත කියවලා ඉන්න දානියෙල් ගැන. ஆகவே பத்சபாலுக்கு தாவீதின் மூலம் பெற்ற 2வது மகன் தானியேல். දාවිත් කරනු කඩගෙන බත්සෙබේට ලැබුණා වූ දෙවෙනි පුතා තමයි දානියෙල් කියලා හඳුන්වන ලබනවා. ஆம், அருமையானவர்களே, ඔව් ප්‍රේමවන්තයනි. அடுத்த செய்தியை நமக்கு யார் என்று சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்திலே ரட்சிப்புக்குள்ளே கிட்டத்தட்ட 20 வருஷ காலங்களுக்கு முன்னதாக සාමාන්‍ය වසර 20කට ප්‍රථමව ஒரு சகோதரன் இந்த இடத்துக்கு வந்தார்கள். සහෝදරයන් මේ ස්ථානට පැමිණියා. பயங்கரமான தூள், මද්ද්‍රව්‍ය, මද්ද්‍රකුඩු, மல் என்று சொல்லுவார்கள், මල් කියලා කියනවා. சாராயம், கசிப்பு, අරක්කු, කසිප්පු, பீடி, சிகரெட், බීඩි, සිගරට්, அபின், கஞ்சா, අබින්, ගංජා, மேல்நாட்டு சரக்கு, உள்நாட்டு சரக்கு, ඒ උඩ රට ඒවා, පාත රට ඒවා. யாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவித்த மல்சுதா அவர்கள் உங்களுக்கு முன்னதாக இப்பொழுது செய்தி வழங்குவார்கள். හැම වෙලේම යහපත් ලෙස භුක්ති විඳා වූ මල්සුදා අද ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනේ බෙදා දෙන්න යනවා. அவர் வரும்பொழுது மல்சுதா இப்பொழுது ஆலயத்திலே வந்து ரட்சிப்பை பெற்ற வினதாக பெரிய சுதாவாக மாறினார். මල්සුදා ලෙස පැමිණියා. ගැලෙමුට පත් වුණාන් පස්සේ ලොකු සුදා ලෙස නම වෙනස් වුණා. இவங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வர எத்தனை மனத்தியாலங்கள் இவங்களோடு பைபிள் ஸ்டடி கொடுத்திருப்பேன் ஆஃபீஸுக்குள்ளே வைத்து. මෞතුමිය මොවුන්ව ගැලීම තුළට ගේන්ට පැය කොච්චර ඔෆිස් එකේ තබාගෙන දෙවියන් වහන්සේගේ වචන බෙදා දෙන්න ඇතිද? இப்போ பெரிய சுதா இப்போ பேர் மாற்றப்பட்டிருக்கிறது.